அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ ஏன் நான் வாரண்டா இப்போ இது ஒரு பழைய நியூஸ் தான். ஆனால் இப்போ அதை பற்றி அவள் நேற்று அவள் கதைச்சிருக்கிறா. அதால் தான் நான் இப்போ அதுக்கு திருப்ப நான் கதைக்கிறேன். அதாவது பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்ட ஒரு விஷயம், ஒரு பெண் விபச்சாரம் செய்கிறார் என்று சொல்லி கதைச்ச விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ கதைக்க போகிறேன். என்னண்டா நேற்றவா ஒரு வீடியோவில் கதைச்சிருக்கிறா, தன்னை பற்றி தப்பாக கதைக்கிறீங்க. நான் ரோட்டு வழியே திரிகிறேன் இல்லையா, நான் ஒரு பொம்பளை பிள்ளை, நான் வாழ வேண்டிய பிள்ளை அப்படின்னு சொல்லி அவன் நிறைய விஷயம் கதைச்சிக்கிறீங்க. நீங்கள் ஏண்டா இந்த வீடியோவை வச்சு இப்படி எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் அவன் கதைச்சிருக்கிறான். உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த நிறைய இந்த கெட்ட வார்த்தைகளும், அதாவது இந்த என்னென்னு சொல்கிறது, இந்த கொஞ்சம் இதுவெல்லாம் எல்லாம் கதைச்சு அவள் சொல்லியிருக்கிறாள். இப்போ அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, சரி உங்களில் தப்பு இல்லைன்னா நீங்கள் இவ்வளவுத்துக்கு கதைக்கிறதுக்கு ஓகே, நாங்கள் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, நீங்கள் கதைக்கிறது எல்லாமே சரிதானு நாங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்னென்னு சொல்கிறது, நீங்கள் தப்புக்கு மன்னிப்பு கேட்டது உண்மை. ஆனால் நீங்கள் தப்புக்கு மன்னிப்பு கேட்டால் கூட நீங்கள் அந்த வீடியோக்கள் எதுவும் அழிக்கலை. மற்றது கேட்குறீங்க, நான் என்ன விபச்சாரம் செய்தது நீ கண்டனியா, அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆதாரம்ன்றது விபச்சாரம்ன்றது அண்டைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்னா, விபச்சாரம்ன்றது நீங்கள் இப்போ என்னென்னு சொல்கிறது, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்கன்னு தெரியல. நீங்கள் இப்போ ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு கெட்டதாக ஒரு தப்பாக நீங்கள் கதைக்கிற வார்த்தைகளும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு விபச்சாரம் பரப்புகிற மாதிரி தான். நீங்கள் ஒரு அளவு ஒரு பாலியல் இதுக்கு தூண்டுற மாதிரி நீங்கள் கதைக்கிற வார்த்தைகள்லாம் அது. நான் என்ன தப்பாக கதைச்சேனா, நேற்று வீடியோவில் நீங்கள் கேட்குறீங்க நான் என்ன தப்பாக கதைச்சேனா, அதை போடுற வீடியோவுக்கு தானே நான் அதுக்கான பதிலை தானே நான் சொன்னேனான்றீங்க. நீங்கள் வீடியோ போடாட்டி என்னத்துக்காக அப்படியான பதில் போட வேணும். நீங்கள் தப்பாக வீடியோ போடுறபடியே தானே அதை இப்போ தப்பாக பதில் சொல்லினா. நீங்கள் எத்தனையோ யூடியூப்பில் பெண்கள் செய்யணும் அவைக்கு தப்பான கமெண்ட் ஒன்றும் பாறையில்லை. காரணம் என்ன, அவை ஒழுங்காக செய்யணும். ஒரு தப்பான வார்த்தைகள் தப்பான இதுகள் இல்லாமல் ஒழுங்காக செய்யணும். அதால் அவைக்கு அப்படி ஒரு இது வேற இல்லை. உங்களை மட்டும் உங்களில் ஒருத்தருக்கும் பொறாமைன்றது இல்லை. பொறாமப்படுறேன் எவ்வளவோ பேர் இருக்கணும் பொறாமப்படுறதுக்கு. சரியா, இந்த உலகிலேயே நீங்கள் தான் பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு பெரிய நீங்கள் உங்களுக்கு பெரிய ஆளுன்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்களாக. நீங்களெல்லாம் பெரிய ஆள் இல்லை. சரியா, உங்களை விடவும் எத்தனையோ பேர் பெரிய ஆக்கள் இருக்கணும். புறாம வர்றதுண்டா உங்களை விட பெரிய இடத்துல இருக்கிற வியத்தில் புறாமப்பட வேணும். உங்களை புறாமப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. இப்போ உங்களால் என்னென்னு சொல்கிறது, ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு சமூக சீர்கேடு மாதிரி நீங்கள் அந்த என்னென்னு சொல்கிறது, வேறு யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு வியூஸ் வருது அப்படின்ற படியாக நீங்கள் அப்படி செய்கிறீங்களோ தெரியா. இப்படி ஒரு வீடியோ செய்து தான் உங்களுக்கு இது வேறு வேணுமெண்டு இல்லை. இப்போ இப்படி ஒரு வீடியோ நீங்கள் ஒன்று போட்டிருந்தீங்க, உண்மையிலே எனக்கு உண்மையில் ஒரு என்னென்னு சொல்கிறது, ஓகே அந்த பிள்ளை பாவந்தான்ன்ற ஒரு என்ற அளவுக்கு இருக்குது. அது ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்கள் நான் தான் இந்த குடும்பத்தை பார்க்குறேன், இப்படியெல்லாம் கதைக்காதீங்கடா, இப்படியெல்லாம் செய்யாதீங்கடான்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களோட குடும்பத்தை பார்க்குறீங்க, சரி, நீங்கள் உங்களோட குடும்பத்தை பார்க்குறீங்க, சரி. ஆனால் உங்களால் வேறு குடும்பம் அழியக்கூடாது. நீங்கள் செய்கிற ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு இது பரப்புற மாதிரி தான் நீங்கள் செய்கிறீங்க. என்னென்னு சொல்கிறது, ஒரு 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 கலாச்சார சீர்கேடாகவும் ஒரு பாலியல் தூண்டுற மாதிரியும் தான் நீங்கள் இதன்றீங்க. இதால் வேறொரு குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. இது இப்போ இதில் சின்ன பிள்ளைகள் பார்க்குப்பினா, அப்போ நீங்கள் கதைக்கிற வார்த்தைகளை கேட்டு நாளைக்கு வீட்டில் கதைப்பினா. இப்போ அதுகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏதோ அந்த அக்காவும் ஏதோ ஒன்று இதைத்தான் கதைக்கிறவாக்க முன்னோடு அந்த அக்கா கதைக்கிறதப்போ சரிதானே, அப்போ நாங்களும் அப்படி கதைப்போம்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளைகளும் கதைக்க தோண்டலாம். நீங்கள் ஒரு ஆக்களை தூண்டி விடுற மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னு சொல்கிறது, ஒரு மெட்டாக்களை நீங்கள் உங்களோட ஒரு வருமானத்துக்காக மற்ற வீட இதை நீங்கள் செய்யக்கூடாது. ஒரு இதாக செய்யக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க பொறாமப்படுறதுக்கான
எந்த இதுவும் இல்லை. இதில் வந்து நீங்கள் செய்கிறது வந்து பொறாமப்படுறதுக்கு இல்லை. அப்படி வேணும்னா நாங்களும் செஞ்சு போட்டு போகலாம், ஒரு வியூஸுக்காக நாங்களும் அப்படி செஞ்சுட்டு போகலாம். ஆனால் என்னென்னு சொல்கிறது, அப்படி ஒரு இது தேவை இல்லை எங்களுக்கு. இப்போ அப்படித்தான் ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு தப்பாக கதைச்சுத்தான் ஒரு வியூஸ் வேற வேணும், தப்பாக கதைச்சுத்தான் ஒரு நாங்கள் ஒரு இதாக வேணும்னு சொன்னால் அப்படியான ஒன்று தேவையில்லை. மற்றது நீங்கள் சொல்கிறீங்க இப்படி நீங்கள் கதைக்கிறதால எனக்கு போடுற வார இடத்துல எல்லாம் எனக்கு மானுக்கேடுன்ற ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. நான் உங்களை ஒன்றே கேட்குறேன், நீங்கள் இப்படி கதைக்கிறதால போகாத மானம், நீங்கள் இப்படி கதைக்கிறதால போகாத மானம் வந்து உங்களை இப்போ என்னென்னு சொல்கிறது, நீங்கள் உங்களோட வாயால் கெட்ட வார்த்தைகளை கதைச்சிருக்கிறீங்க சரியா? அப்படி நீங்கள் கதைச்சு போகாத மானம் இப்போ நார்மலாக உங்களை கெட்டதுன்னு சொல்கிறேக்க போகுது. இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும் சரியா? இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் உங்களுக்கு முதலே ஒரு என்னென்னு சொல்ல ஒரு வார்னிங் மாதிரி என்னென்னு சொல்கிறது, பாராளுமன்றத்தில் உங்களுக்கு கதைச்சா நீங்கள் அதோட ஓகே அதை பற்றி இதாண்டிட்டு நீங்கள் செய்தது தப்பு தானண்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் தப்பு செய்ததுக்கான இதை அதில் மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் அதில் போட்ட ஷார்ட்ஸுகள் இப்போ வரைக்கும் அந்த ஷார்ட்ஸுகள் இருக்குது. அந்த ஷார்ட்ஸுகளை நீங்கள் அழிச்சிருக்க வேணும். எனக்கு நேற்று முந்த நாளெல்லாம் உங்களோட இந்த பழைய ஷார்ட்ஸுகள் வருது. அப்போ அதுவில் வந்து அந்த சின்ன பிள்ளைகள் பார்க்குங்கள். அப்போ உங்களால் வந்து அந்த பிள்ளைகள் இதண்டலாம். அதே மாதிரி இப்போ என்னென்னு சொல்கிறது, நீங்கள் செய்கிற ஒரு செயல் எல்லாம் வந்து அப்படியும் முன்னேறலாம்னு சொல்லி உங்களை மாதிரி பார்த்து இன்னும் 2-3 பேர் இதை பார்த்து செய்யலாம். அப்போ என்னென்னு சொல்கிறது, ஒரு சமூக சீர்கேடு மாதிரி ஆகலாம். இப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் சொன்ன விஷயம் உண்டு எனக்கு அந்த ஒரு இதாக இருந்தது வந்து நீங்கள் குடும்பத்தை பார்க்குறீங்களேண்டு நீங்கள் நல்ல மாதிரி வீடியோ செய்து போட்டாலும் அதை வந்து பார்ப்பினம். நீங்கள் ஒரு நல்ல முறையில் செய்து நீங்கள் போட்டாலும் உங்களை பார்ப்பினம். நீங்கள் இப்படி ஒரு கெட்டதாக வீடியோ செய்து தான் போட்டு நீங்கள் உங்களோட குடும்பத்தை பார்க்க வேணுமெண்டு இல்லை. அதோட வந்து உங்களோட மானம் வந்து இந்த இப்படி எடுத்து போடுறதால தான் உங்களுக்கு போகுதுன்ட்டு இல்லை. நீங்கள் போடுற அந்த ஷார்ட்ஸுக்கு தான் உங்களோட மானம் போகுது. நானே முதல்ல அந்த வீடியோக்களை பார்த்துட்டு என்னடா அந்த பிள்ளை அப்படி கதைக்குது அப்படின்ட்டு நானே நினைச்சிருக்கிறேன். என்னடா அப்படி இந்த பிள்ளை ஒரு கேவலமாக கதைக்குது, என்னடா எப்படி இந்த உலகம் இப்போ மாறிட்டு அப்படின்னு நானே நினைச்சேனா. அப்படி வந்து நீங்கள் வந்து செய்கிறீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் கதைக்கிறீங்க, லைவில் போடுறீங்க. நீங்கள் வந்து என்னென்னு சொல்கிறீங்களா, உங்களில் பழி இல்லை, நீங்கள் பிள்ளை செய்யலை, அப்போ போடுறவில்லை தான் தப்புன்ட்டு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்துட்டு இப்படி வார்த்தைகள் போடுறபடியத்தான் உங்களுக்கு வந்து அப்படி வார்த்தை அப்படி கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது. நீங்கள் ஒழுங்கான வீடியோ எவ்வளவோ விஷயம் இருக்குது இந்த இலங்கையில், நீங்கள் சுற்றி காட்டுறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது, நீங்கள் இந்த இலங்கையில் கதைக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது. இந்த என்னென்னு சொல்கிறது, இந்த இடத்தையே நீங்கள் சுற்றி காட்டலாம், இலங்கையை நீங்கள் சுற்றி காட்டலாம், அப்படி எவ்வளவோ விஷயம் இருக்குது. உங்களால் முன்னேறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு தப்பை செய்து தான் நீங்கள் இதண்ட வேணுமென்ற அவசியமே இல்லை. ஒரு நல்லது செய்தாலும் பார்ப்பினம் தான். இப்போ எத்தனையோ இதில் வந்து யூடியூபர்ஸ் நல்லது செய்யணும், இப்போ அது வழியெல்லாம் பார்க்கணும் தான், பார்க்காம இல்லை. இப்போ இப்படி செய்து நீங்கள் இப்படி இதன்றபடியை தான் நீங்கள் முன்னுக்கு வரலாமுண்டா அது உங்களோட வாழ்க்கையை தான் பாதிக்கும். இப்போவே உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை எப்படி பாதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதானே, எப்படி உங்களோட நிலைமை இருக்குதுன்ற ஒரு பாராளுமன்றத்தில் பேசுகிறதுக்கு அளவுக்கான உங்களோட விஷயம் வந்துட்டுது. அப்படின்றக்க நீங்கள் உங்களை திருத்தி கொள்ள வேணும். இப்போ கூட நீங்கள் உங்களை எல்லாருமே தப்பு செய்த எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் தாங்க தப்பு செய்யலன்னு தான் சொல்லினோம். அதே நான் அந்த என்னென்னு சொல்கிறது, தங்களோட இந்த இதை வந்து உணர்றீங்கள் இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. இப்போ அவர் செய்தது தான் தப்பு, அவர் போய் பாராளுமன்றத்தில் கதைச்சது தப்புன்ற சொல்கிறது வந்து சரியான ஒரு பிள்ளையான விஷயம். இப்போ வந்து நீங்கள் அப்படி கதைச்சபடியே தான் நீ அப்படி போனது. இப்போ வேறு யூடியூபர்ஸ் மேரை பற்றி கதைக்கலையே, தப்பு செய்தவையை பற்றி தானே பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்டிருக்குது. ஒரு பாராளுமன்றத்தில் உங்களோட விஷயத்தை வந்து சொல்லினோம்னா ஆதாரம் இல்லாமல் சொல்ல இயலாது. சும்மா எடுத்த வாட்டுக்கு இல்லாமல் சும்மா எல்லாம் போய் சொல்ல இயலாது. என்ன சும்மா போய் எல்லாமே என்னென்னு சொல்கிறது எல்லாத்தையுமே போய் சொல்ல இயலாது. சொன்னாலும் ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாமல் எதையுமே வந்து பாராளுமன்றத்தில் சொல்ல இயலாது. ஆதாரம் இருக்கிறபடியாக தான் பாராளுமன்றத்தில் போய் சொல்லினேன்.
சில விஷயங்கள்ல அவர் வந்து இதாக கதைச்சிருந்தாலும் இந்த விஷயத்தில் அவர் கதைச்சது உண்மையிலேயே ஒரு சரியான விஷயம்தான். உங்களை மாதிரி ஒரு ஆக்களால் வந்து ஒரு சமூக சீர்கேடு வரக்கூடாது. உங்களை மாதிரி ஒரு ஆக்களால் வந்து இந்த இதுக்கே ஒரு இழுக்கு வரக்கூடாது. இப்படித்தான் நீங்கள் இதண்டு வேணுமென்ற அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு நல்ல வழியில் நல்ல பாதையில் எவ்வளவோ பேர் எவ்வளவோ இதண்டு இருக்கணும். நீங்கள் பிறந்த ஊரில் தானம்மா எத்தனையோ பேர் எத்தனையோ பெண்கள் தங்களோட உயிரையும் துச்சமாக நினைச்சு சரியா தமிழுக்காக போராடி உயிரை விட்டவை சரியா. அப்படியெல்லாம் இருக்கேக்கல நீங்கள் ஒரு தமிழ் கலாச்சாரம் இலங்கை கலாச்சாரத்துக்கே ஒரு இழுக்கு செய்கிற மாதிரியான வேலை தான் நீங்கள் செய்கிறீங்க சரியா. எத்தனையோ பெண்கள் எத்தனையோ விஷயத்தில் சாதிச்சு கொண்டு வரீங்க. இப்போ பெண்களால் இப்போ அதுக்காக இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், அப்போ பெண்ணாக இருந்தால் நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாதா, பெண்ணாக இருந்தால் நாங்கள் சாதிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். இதில் நீங்கள் சாதிக்கலை சரியா. நீங்கள் இது வந்து ஒரு ஆக்களை வந்து பாலியல் இதுக்கு துஷ்பிரயோகத்துக்கு தூண்டுறீங்க. நீங்கள் இதில் வந்து சாதிக்கலை. நீங்கள் நல்ல விஷயத்தை எடுத்து கதைங்க. ஒரு டூரிஸ்ட் ஏரியாவுக்கு போய் அங்கே அதில் பிளாக் எடுத்து போடுங்க, அதை பார்ப்பினேன். இப்படி செய்து தான் நீங்கள் வளர வேணுமெண்டு இல்லை சரியா. சரி உலகம் செஞ்சிட்டீங்க, அதுக்கான நீங்கள் தப்பு செய்தனான் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டீங்க. இப்போ கூட நீங்கள் உணராமல் நேற்று ஒரு வீடியோ போடுறீங்க, அவர் இப்படி கதைச்சார், ஒரு ஆதாரம் இல்லாமல் கதைச்சார் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட வீடியோவிலேயே நீங்கள் இப்போ வரைக்கும் அழிக்காமல் வச்சிருக்கிறீங்க. அந்த வீடியோவை போய் நீங்கள் ஒருக்கா திருப்ப பாருங்க. அந்த வீடியோவில் நீங்கள் கதைக்கிற வார்த்தைகள் சரி, அதை கதைக்கணும்னு நீங்கள் கதைக்கக்கூடாது. ஒருத்தன் செருப்பை தூக்கி எறிகிறான்னு கூட நீங்கள் திருப்ப செருப்பை தூக்கி எறிவீங்களா அவனுக்கு? அவன் கதைச்சா நீங்கள் அவனுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கதைக்கிறவ கதைச்சு கொண்டு தான் இருப்பினம். எத்தனையோ பேர் எத்தனையோ வார்த்தைகளால் கதைப்பினம்தான் சரியா. இந்த என்னென்று சொல்கிறது, நீங்கள் இப்படி ஒரு சமூக வலைத்தளத்துக்கு வந்தாலே பேட் கமெண்ட்ஸ் வாரது வளமை தான். அது ஒரு இதானது தான். அதுக்காக வந்து நீங்கள் அதுக்கு தப்பான மீனிங்களை தப்பான நீங்கள் கதைச்சு போட வேணுமென்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்கிறீங்க, ஆப்பிள் காட்ட சொன்னீங்க, காட்டுறேன் போட்டு 2 ஆப்பிள் பழத்தை எடுத்து நீங்கள் இதன்றீங்க. அதெல்லாம் டபுள் மீனிங் இல்லையா? இல்லை கேட்குறது அதெல்லாம் டபுள் மீனிங் இல்லையா என்று சொல்லி அதை இதன்றீங்களா? அதே மாதிரி நிறைய வார்த்தை கொமெண்ட்ஸில் ஒரு ஆள் போட்டிருக்கிறார் ஒரு தப்பான வார்த்தை, அதுக்கு நீங்கள் அதை மாற்றி பூண்டு அப்படின்னு கதைக்கிறீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? இதெல்லாம் ஒரு சமூக சீர்கேடு இல்லையா? அப்படி நீங்கள் கதைச்சு முன்னுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நல்ல வழியிலையும் உழைச்சி முன்னுக்கு வரலாம். எத்தனையோ பெண்கள் தங்களோட சுய தொழிலாளர் செய்து எவ்வளவோ முன்னேறாங்க. இதுவும் ஒரு தொழில் தான், யூடியூப்பும் ஒரு உங்களுக்கு தொழில் தான். அந்த நீங்கள் உங்களை செய்ய வேண்டாம்னு சொல்லல, யூடியூப்பை நீங்கள் செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் ஒரு நல்லபடியாக நீங்கள் செய்வீங்களா, நானும் உங்களை இந்த வீடியோவில் நானும் உங்களோட இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சரியா. நல்ல விதத்தில் செய்யுங்க, நல்லது. அன்றைக்கு அதே மாதிரி சொல்லியிருந்தீங்க, நான் அன்றைக்கு இதில் சொறி கேட்டுட்டேன். அதில் இருந்து நான் நல்ல வீடியோ தானே நான் போடுறேன்ன்றீங்க சரியா. நீங்கள் சொறி கேட்டது மட்டும் காணாது சரியா. அந்த வீடியோக்களை நீங்கள் வந்து டிலீட் பண்ண வேணும். அந்த வீடியோக்களை நான் தப்பு செய்துட்டேன்னு போட்டு இப்படியான தப்பை நீங்கள் வேறு ஒரு தரம் செய்யக்கூடாது. ஒரு விழிப்புணர்வு மாதிரி நீங்கள் சொல்லியிருக்க வேணும். என்ன இப்படியான தப்பை நீங்கள் வேறு தரம் செய்திருக்கக்கூடாது, நான் செய்தது தப்பு தானே நீங்கள் கேட்டீங்க, அது ஓகே. ஆனால் வந்து நீங்கள் அந்த வீடியோக்களை வந்து இது வரைக்கும் டிலீட் பண்ணுங்க. இதெல்லாம் தேவையில்லை. ஒரு தமிழ் பெண்ணை இறந்து கொண்டு ஒரு என்னென்று சொல்கிறது, ஒரு வீர தமிழச்சியாக இருக்கணுமென நீங்கள் ஒரு என்னென்று சொல்கிறது, ஒரு தமிழ் பெண்களுக்கு நீங்கள் ஒரு இழுக்க அமைஞ்சிடக்கூடாது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் வர வேணும். எந்த ஆசையும் அதுதான், நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வர வேணும். நீங்கள் நேற்று கதைச்ச வார்த்தைகள் எனக்கு சில வார்த்தைகள் இந்த பிள்ளையை பற்றி இப்படி கதைக்கக்கூடாதுன்றது நினைச்சது. இப்போ சில பேர் அப்படித்தான் கதைப்பினம் என்னென்னு சொல்கிறது, இப்போ உங்களை மட்டும் கூட சொல்லிடலாது. இப்போ சில பேர் அப்படி கதைப்பினம் தான். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் இருந்து கொள்ள வேணும். என்ன அவள் கதைக்கு என்ன பண்ணுறோன்னு அவைக்கு திருப்ப பதிலடியாக கதைக்க போய் எங்கட மானத்தை விட்டு இப்போ நீங்கள் எல்லாமே ரோட்டில் தெரியக்கோ கொள்ளைக்கோ உங்களை வந்து தப்பாக கதைப்பினம். இப்போ நீங்கள் அங்கே பாராளுமன்றத்தில் உங்களை பற்றி கதைச்சிருக்காடி கூட நீங்கள் ரோட்டில் இப்போ நான் கண்டா கூட உங்களை ரோட்டில் கண்டிருந்தா கூட எனக்கு அது பாராளுமன்றத்தில் கதைக்க முன்னமே உங்களை தெரியும், உங்களோட வீடியோஸை பார்த்துருக்குறேன் நான்.
அப்போ அந்த வீடியோக்களை பார்த்த உங்களை நான் காண்றேனுண்டா இப்போ நானே வேறு ஒரு ஆளுக்கு கதைக்கலாம் அங்கே அந்த வீடியோ அந்த சப்பா செய்து போடும் அந்த தப்பான பிள்ளை அப்படின்ற மாதிரி தான் நானே கதைப்பேன். ஏன்டா அப்படியான வீடியோ தான் நீங்கள் போடுறீங்க, அதை நீங்கள் தவிர்த்து நீங்கள் ஒரு நல்ல வீடியோக்களை போடுங்க. இப்போ நீங்கள் நேற்று செய்த வீடியோவில் நீங்கள் தப்பே செய்யலை, என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உங்களோட வீடியோ உங்களோட சோர்ஸ்லேயே போய் பாருங்க, அதுக்கான ஆதாரம் அப்படியே கிடக்குது, அதை பாருங்க. திருப்ப நீங்கள் போட்டு சிலது நீங்கள் கோமாவில் இருக்கிறீங்களோ தெரியாது, அந்த ஆதாரத்தை போய் பாருங்க, அதுலேயே இருக்குது உங்களோட ஆதாரம். மற்றும்படி நீங்கள் உழைச்சி இதுன்றீங்க, அது சந்தோஷமான விஷயம். இப்போ எத்தனையோ பெண்கள் எத்தனையோ விஷயத்தில் இதண்டி சாதித்து தங்களோட குடும்பத்தை பாக்கினோம். அப்போ அப்படி நீங்களும் ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு நல்ல விஷயத்தை கதைச்சி ஒரு நல்ல இடங்களை கொண்டு காட்டி ஒரு நல்ல ஒரு இதண்டவனம்னு கேட்டுக்கொள்கிறேன். அதோட உங்களோட வீடியோக்களை நீங்கள் அழியுங்கோ. இப்போ ப்ளீஸ் இந்த வீடியோ பார்ப்பீங்களா இருந்தால், நீங்கள் பார்க்குறீங்களோ தெரியல, நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களா இருந்தால், இப்போ நான் அவங்கள தப்பு சொல்லலை. எல்லோரும் ஒரு நிலைமையில் எல்லாருமே தப்பு செய்கிறது வளமை, அது எங்களே தெரியாமல் சில டைமில் தப்பு செய்யலாம். அந்த விஷயங்களை தப்பு செய்கிறது வளமை தான். நான் அதை திருத்தி கொள்ளணும், அதை திருத்தி கொள்ளாமல் திருப்பவும் நான் செஞ்சது தப்பு இல்லை, அதுக்கு பக்கத்து பார்க்குறவங்க எத்தனையோ பேர் வருவினும் இல்லை அந்த பிள்ளை செய்தது அது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி இல்லாமல் எத்தனை விஷயத்தில் நான் பார்த்துருக்குறேன். இப்போ தப்பு செய்தவைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஒரு காலத்துலேயே தப்பு செய்தால் அதுக்கான ஒரு ஒன்று மன்னிப்பு கேட்க வேணும். இல்லாட்டி மன்னிப்பு கட்டி அதை திருந்தி மறுபடியும் நீங்கள் அதில் தொடருவீங்களா. தப்புக்கு மன்னிப்பு கொடுக்கலாம், ஒரு தப்பு செய்கிறது வளமை, அதுக்கு மன்னிப்பு கொடுக்கலாம். ஆனால் இல்லை அது சரிதான் என்று சொல்லி ஒரு காலமும் நாங்கள் ஒரு வாதாடக்கூடாது. அது தான் ஒரு பிள்ளையான விஷயம். இப்போ அப்படி இதண்டி கொண்டு மற்றது நீங்கள் இதில் இருந்து ஷோர்ட்ஸ் அழியுங்கோ. இப்போ இதில் சின்ன பிள்ளைகளும் பார்க்குறது, சின்ன பிள்ளைகள் இப்போ ஃபோன் இப்போ எல்லாருமே பார்க்குறது என்ன, முந்தி தான் பெரியாக்கள் பார்க்குறதுன்னு சொல்லலாம். இப்போ சின்ன பிள்ளைகளும் அவன்ற கல்வி இதுக்காக இப்போ ஃபோன் யூஸ் பண்ணினேன். அப்படி யூஸ் பண்ணிக்க ஒரு படிக்கிற பிள்ளை ஒரு கல்விக்காக அந்த பிள்ளைக்கு போன கொடுக்கல, உங்களால் பார்த்து அந்த பிள்ளை விடக்கூடாது, உங்களால் அந்த பிள்ளையோட வாழ்க்கை அழியக்கூடாது, உங்களால் அந்த பிள்ளையோட இது நாசமாக போகக்கூடாது, வாழ்க்கையே நாசமாக போகக்கூடாது. நீங்கள் செய்கிற ஒரு வேலையால் அந்த பிள்ளையோட வாழ்க்கை நாசமாக போகக்கூடாது. இந்த அக்கா செய்கிற மாதிரி நாங்களும் செய்து பார்த்தா என்னன்னு சொல்லி நாளைக்கு எத்தனை பேருக்கு தோணலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த வீடியோக்களை எல்லாம் அழிச்சிட்டு நீங்கள் நல்ல வீடியோவை போடுங்க. நாங்களும் உங்களோட வீடியோவை சப்போர்ட் பண்ணி உங்களோட இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்களும் பார்க்குறோம். மற்றும்படி நீங்கள் உங்களோட குடும்பத்தை பாருங்கள். மற்றபடி கதைக்கிறவைக்கெல்லாம் நீங்கள் ரிப்ளை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கதைக்கிறவை கதைச்சி போட்டு தான் போவினோம், சரியா? கதைக்கிறவை கதைச்சிட்டு தான் போவினோம். நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தப்பாக கதைச்சா அதுக்கு கடவுள் கடவுள் பார்த்துக்கொள்ளுவேன். நீங்கள் அதுக்கு நீங்கள் கதைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் உங்களோட பேரையை தப்பாக்கி கொள்ள வேண்டாம். ரோட்டில் போய்க்கல உங்களை ஆக்கள் தப்பாக பார்க்கக்கூடாது. ஒரு என்னென்னு சொல்கிறது, உங்களை நீங்கள் சொல்கிறீங்க இப்படி அவர் கதைக்கிறபடியத்தான் என்ன இந்த மானம் அப்படி போகும், மரியாதை இப்படி போகும், நான் ரோடு வழியே தெரியலையா, இந்த வாழ்க்கை நாசமாக போயிடும் அப்படின்றீங்க. அது பொய்யான கருத்து. நீங்கள் போடுற வீடியோவுக்கு உங்களுக்கு மானம் போகுது. அந்த வீடியோக்களை சோர்ஸால் அழியுங்க. அந்த வீடியோக்களை அழிச்சிட்டு நீங்கள் நல்ல முறையில் வீடியோ போடுங்க. உங்களை பார்ப்பினா உங்களுக்கு இதண்டிவினா. அதாவது உங்களோட வீடியோலெல்லாம் பார்த்தேன்னா நீங்கள் கோழி குஞ்செல்லாம் வளர்க்குறேன்னு அப்படி இப்படின்ட்டு தன்றீங்களா, அதெல்லாம் நல்ல விஷயம். உங்களை நல்ல குணங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் செய்கிற சில விஷயங்களால் உங்களுக்கு ஒரு இழுக்கு மாதிரி வருது. அந்த இழுக்கை நீங்கள் இதண்டி நல்ல முறையில் திருந்தி ஒரு நல்ல ஒரு பெண்மணியாக நல்ல ஒரு வீடியோவை செய்து நல்ல வீடியோவை போடுங்க. உங்களுக்கான இது வெற்றி கிடைக்கும். மற்றபடி உங்களோட பொறாமையிலையோ உங்களோட வியூஸை கூட்டுறதுக்காண்டியோ நாங்கள் கதைக்கல. அது அப்படி தான் உங்களோட வீடியோ போட்டு தான் வியூஸ் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டிலே எத்தனை விஷயம் இருக்குது, எத்தனை விஷயத்தை பற்றி நாங்கள் கதைச்சு போடலாம். ஆனால் என்ன சொல்கிறது, உங்களால் ஒரு இது நடந்துடக்கூடாது. ஒரு சின்ன பிள்ளைகளோட வீடியோக்களை பார்த்து கிடக்கூடாதுன்ற ஒரு இந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேனுடைய எங்களோட ஒரு வியூஸுக்காகவோ எங்களோட ஒரு
இதுக்காக நான் போடல. உங்களுக்கு உங்களோட வீடியோவை பார்த்து ஒன்றில் நீங்களும் ஒரு பெண்ணாக இருந்தோன்னு நீங்களும் திருந்த வேணும். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற வேறு ஒரு பிள்ளையும் உங்களோட வீடியோ பார்த்து இதை கிடக்கூடாது. உங்களோட வீடியோவை பார்த்து இதே மாதிரி நாங்களும் செய்யலாம், இந்தக்கா செய்து இந்தக்காவை நல்ல பாப்புலர் ஆகிட்டா அதே மாதிரி நாங்களும் செய்து நாங்களும் அப்படி ஆகலாம்னு சொல்லி வேறு ஆக்கள் தொடங்கக்கூடாது. உங்களை பார்த்து அதே மாதிரி செய்யக்கூடாது. உங்களை மாதிரி ஒரு தரம் அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்கிறேன். இதில் ஏதாச்சும் ஒரு பிழை இருந்தால் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் தப்பாக கதைச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இல்லை நீங்கள் நல்லா கதைச்சிருப்பீங்கன்றாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்களை வீடியோவுக்கு ஆதரவு தெரிவிங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.